இயேசு கிறிஸ்து நான் நம்பலாம், மாம்சம் எப்படியோ நம்பிடும். இப்போ போதகர் ஒரு வெள்ளை ட்ரெஸ்ஸில் ப்ரீச் பண்ணுறாருன்னா எல்லாம் வெள்ளை போட்டு வரப்போ வெள்ளை வந்தோன்னா 90% போதகருக்கும் விசுவாசிக்கும் ஒரு நல்ல ஐக்கியமாக இருக்கும். விசுவாசி நடக்கிறப்ப போதகர் மாதிரி நடப்பான். நம்ம உபதேசம் கேட்டு அவனும் வெள்ளையும் சொல்லியுமா வரான்ட்டு போதகருக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அவனோட உள்ளான வாழ்க்கை தெரியாது. வெளிப்புறத்தில் அப்படி தான் இருக்கும். ஆத்மா எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லையா? ஆவியில் கணிச்சு சொல்லலாம், இல்லைன்னு சொல்ல. இல்லை, எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, அந்த அபிஷேகம் இருக்கிற வரைக்கும் தான் அந்த ஏதேனில் இருக்க முடியும். அந்த பழத்தை சாப்பிடாத வரைக்கும் தான் அந்த அபிஷேகம் இருக்கும். கர்த்தருக்கு நீங்கள் கீழ்ப்படிக்கிற வரைக்கும் தான் அந்த அபிஷேகத்தை உங்கள் மேலே அப்படியே நிரம்பி வழியும். உங்கள் முகம் பிரகாசமாக இருக்கும். எது வந்தாலும் சகித்து கொள்ள முடியும், எது வந்தாலும் தாங்கிக் கொள்ள முடியும். விசுவாசம் தானாக இருக்கும், பரிசுத்த மீது தாகம் இருக்கும். எங்கள் காலத்தில் சொல்கிறேன், நான் 30 ஆண்டுக்கு முன்பாக சொல்கிறேன். நான் 32 வருஷத்துக்கு முன்னே சொல்கிறேன். 93 நான் கண்ணால் பார்த்துருக்கேன். ஊழியக்காரங்க எங்களை போல் வாலிபர், அப்போ நான் வாலிபன் தானே, ஏதாவது ஒன்று பண்ண டக்குன்னு கையை நீடிடுவாங்க, அடிச்சிடுவாங்க. கோபக்காரங்க கடும் கோபமாயிடுவாங்க. சின்ன விஷயத்துக்கு அடிச்சிடுவாங்க. அது அப்படி தான், அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதை பார்த்தாலே நம்மளுக்கு அப்படியே பயமாகவே இருக்கும். அடிப்பாங்கன்றது பயம் இல்லை, நம்ம இப்போ தான் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கோம். இந்த மாதிரிலாம் என்ன பண்ணால் நம்ம திருப்பி என்ன தாக்கிட்டோம்னா என்ன பண்ணுறது? எல்லாமே கேட்டு போய்டும் இல்லையா? எப்போ தானே வரோம். இந்த பயம்லாம் இருந்துச்சு எனக்கு அந்த காலத்தில். ஆனால் இப்படியெல்லாம் இருந்தது. ஆனால் அந்த மாதிரிலாம் அடி வாங்கின ஜனங்கள்லாம் இன்றைக்கி பெரிய ஒரு ஆசீர்வாதமான பிள்ளைகளாக இருக்காங்க. நமக்கு அந்த அடி ஒழியேன்னு இப்போ நான் நினச்சிருப்பேன். குச்சிலெல்லாம் அடிக்க மாட்டாங்க, திடீர்னு எல்லோரும் எதிர்க்க அடிச்சிடுவாங்க. சொல்கிறேன், என்ன நீ சொல்கிறத கேட்க மாட்டியான்னு. அது இத்தனைக்கும் அந்த வாய் பேசாத ஜனமாக இருக்கும். வாய் பேசாதனால அடிக்கிறான்னு சொல்ல முடியாது. இதுக்கு அது செல்வந்தனோட பிள்ளையாகவே இருக்கும். சபைக்கு வர விசுவாசியை. ஆனால் அத்தனையிலையும் அந்த தலைமைத்துவத்தில் ஒரு பரிசுத்தம் இருந்துச்சு. சொல்ல கேட்கல, நான் சொல்கிறேன். அப்போ தான் நான் யோசிச்சு பார்த்தேன், நம்ம விசுவாசிங்க நம்ம என்ன இந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்ணுறப்பெல்லாம் யோசிச்சு வைப்பேன். அந்த பாஸ்ட்டு மட்டும் தானா சவுக்கால் அடிச்சிருப்பாருனால இந்த மனுஷனை சவுக்கடி கொடுத்துருப்போம். என்னால் அடிக்க முடியல, என்னால் நொந்து கொள்வேன். சொல்லியும் செய்யாது இருக்கிறீரே, கர்த்தரை இல்லை நம்மால். சரி, கிருபை தாங்குது என்ன. சரி, அப்படி தான். எல்லார்கிட்டையும் கோச்சிக்க மாட்டேன். ரொம்ப நெருக்கமாக இருக்கவங்ககிட்ட கோச்சிக்கிறது. எல்லார்கிட்டையும் கோச்சிக்க முடியாது இல்லையா? அதுக்கு சொல்கிறேன். இல்லை, ஏன்னு சொல்கிறேன்னா, இது ஒரு காலம் இருந்துச்சு, கடுமையான உபதேசம், கடுமையான ஒரு பத்தியம். அந்த மாதிரி நடுக்கும். நாங்களாம் நடுங்கியிருக்கேன். சாப்பிட்டீங்களான்னு கேட்டால் சாப்பிட்டேன்னு ஃபுல்லாக வராது வாயில். அவ்வளோதான் இருக்கும். தேவ பயம் இப்படி இறங்கி வந்தால் அப்படியே அபிஷேகம் அப்படியே நிற்கும். அவங்க மேலே இருக்க அபிஷேகம் அப்படியே பார்த்தாலே பயமாக இருக்கும். சிம்பிளாக தான் இருப்பாங்க, ரொம்ப ஆனஸ்ட்டாக, ரொம்ப பரிசுத்தமாக, வாயின் வார்த்தைகள் முதல் கொண்டு அப்படி இருக்கும். அதெல்லாம் இன்றைக்கி உலகத்தில் பார்க்கறது ரொம்ப அபூர்வமாக இருக்குது. இருப்பாங்க போல இருக்குது. என் கண்ணுக்கு வட்டாரத்தில் நான் பார்த்தது ரொம்ப அபூர்வம். அந்த ஆட்கள்லாம் இப்போ இருக்காங்களா, அந்த மனநிலையில் இருக்கிறாங்களா அப்படின்லாம் தெரியாது. உண்மை நேர்மை இது மட்டும்தான் இருக்கும். இந்த அபிஷேகம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த ஒரு இடத்துல அந்த தேவ சமூகத்தில் நீங்கள் உங்களுடைய அழைப்புக்கு ஏற்றபடி இருக்க முடியும். விசுவாசியாக இருக்கும் பொழுது கிருபை. அதே விசுவாசி அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் சுபாவ கிளைகள் தெரியணும். வாயின் வார்த்தைகள், ஃபோனை எடுத்து நீங்கள் இன்னைக்கு காலையில் பண்ணதையே செக் பண்ணி பாருங்கள். யார்கிட்டலாம் வீணாக பேசியிருக்கீங்க. உங்களை நகர்த்தி கொண்டு போயிடும். ஐயா, ஆலயத்தோட்டே கொண்டு போயிடும். ஆண்டவருடைய சமூகத்தோட்டே கொண்டு போயிடும். ஆண்டவருடைய கிருபை உங்களை விட்டு எடுத்து போட்டு செஞ்சிடும். சில பேர் பேசி அபிஷேகத்தை இழந்துட்டான். பாவத்தில் உழுந்து இல்லை, பேசி அபிஷேகத்தை இழந்துட்டான். யார்கிட்ட என்ன பேசுன்னு தெரியாது. பெற்றோர் இடத்துல கனவீனமான வார்த்தைகளை பேசி அபிஷேகமே போயிடுச்சு சில பேருக்கு. என் கண்ணால் பார்த்துருக்கேன். தகப்பனை பார்த்து ஏன் என்னை ஜெனிப்பித்தாய் அப்படி கேட்குறவுடைய கண்கள் நதியின் காகங்கள் கொத்துன்னு. அவனுக்கு வாழ்க்கையில் பார்வையே இல்லாத போச்சு. பார்வையில் என்ன குருட்டு இல்லை, கண்ணெல்லாம் திறந்துருக்கு. என்ன பண்ணுறதுனே தெரில. அவனுக்கு படிச்சிருக்கான், என்ன பண்ணுறதுனே தெரில. எங்கே வேலைக்கு போகிறதுனே தெரில. வேலைக்கு போனால் என்ன செய்யறதுனே தெரில. முழுதும் வீட்டில் இருந்தே இந்த சாபகரமான காரியங்கள். முதல்ல வீட்டில் இருக்கவங்ககிட்ட ஒழுங்காக நடந்துக்கிட்டாலே நம்மளுக்கு பெரிய ஆசீர்வாதம் வரும். கல்யாணத்துக்கு முன்ன பெற்றோர், கல்யாணத்துக்கு அப்புறம் குடும்பம். இந்த இடத்துல எல்லாம் பேச்சுன்றதே வித்தியாசம் போயிடுச்சு.
அவ்வளோதான். ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ராங் டாக்டர்ஸ் கிட்ட போனால், ஆதாம் கிட்ட போய் என்ன சொல்லியிருக்கு இந்த அம்மா, இந்த பழத்தை சாப்பிடுங்க, அத்தான் சாப்பிடுங்க, இந்த மாமா சாப்பிடுங்க, என்னங்க இது சாப்பிடுங்க, அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் கனத்தோடு சொல்லியிருக்கோம். ஏதோ மனைவி கொடுக்கல வாங்கி சாப்பிட்டா எங்கேருந்து வந்துச்சு என்னன்னு தெரியல. அதுதான் எங்கேருந்து அந்த சாப்பாடு விஷயத்தில் எங்கேருந்து வரலாம் தெரியாது. அது ருசிகரம் தான். அது வாசம், அதோடைய கலரு, அதோடைய இதான் சொல்கிறாங்க இல்லையா சமையல் சேனல்லாம், அரோமா வரணும், ப்ரெசன்டேஷன் இருக்கணும், கலரு, சுவை, நறுமணம் இதெல்லாம் சேர்ந்தாலே உங்களுக்கு எங்கேயோ போயிடும், நாக்கில் எச்சில் ஊழும். அதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணுற இடம் தான் ஏதேன் தோட்டம். இதுக்கு எல்லாம் இந்த உபதேசம் முதல் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், முதல்ல ரட்சிக்கப்பட்ட மனுஷன், முதல் சிருஷ்டி அவன் மனுக்குலத்தில், அவனே கவுத்துடுச்சு. இந்த அம்மா இல்லை, இந்த அம்மா கேட்ட சத்தியம் நிலைத்து இருக்கிறதுலாம் நம்ம வாயை வச்சுன்னு சும்மா இருக்கணும். யாராவது எதாவது பேசுகிறாங்களோ பேசிட்டு போட்டோம், நம்ம எதுவும் குறுக்க பேசுகிறோம். இந்த வசனம் இப்படி வருது அப்படி வருது ஏதோ சொல்கிறானா சொல்லிட்டு போட்டோம். நமக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. நம்ம போகிறதும் கிடையாது, நம்ம அது கேட்க போகிறதும் கிடையாது, அவனை கரெக்ட் பண்ண போகிறதும் கிடையாது. நம்ம வேத நாலேஜ் எல்லாம் நமக்கும் ஆண்டவருக்கு இருந்தால் போதும். ஆமாம், நான் கற்றுக்கொண்ட சத்தியம் என்னை விடுதலை கொடுத்தா போதும், சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை கொடுத்தா போதும். எதிரியும் போய் நான் சிக்கி கொள்ளாமல் என் குடும்பத்தையும் சேர்த்து மாட்டி விடாமல் மற்றவங்களுக்கும் நம்ம தொந்தரவு கொடுக்காம, வாலிபத்துலேருந்தே சொல்கிறேன், வேலைக்கு போகிறேன்னா சும்மா இருக்க மாட்டான். இந்த வேலையை இழக்கிற அளவுக்கு ஏதாவது பண்ணிட்டு வந்துடுவான். வேலைக்கு போகிறான்னு நம்ப முடியாது. அந்த அம்மா சாப்பாடெலாம் கட்டி கொடுக்கும். வேலைக்கு போயிட்டு வரானாக்கா ஒன்று கடன் வாங்கி சொந்த ஜனத்துக்கு என்ன செலவு பண்ணுறான், இல்லைனா அங்கேயே யாரையாவது அடிச்சிடுவான், இல்லை அவங்ககிட்ட யார்கிட்ட அடி வாங்கி வந்துடுவான். எதோ ஒன்று செய்யத்தக்காத செஞ்சு அந்த வேலைக்கே வேட்டு இவனே வச்சுக்குவான். சொல்கிறேன். அதே மாதிரி தான் மனைவி நம்பி இந்த மனசு வீட்டில் இருக்காளேன்னு சொல்லிட்டு விட்டு போனாக்கா இது வரத்துக்குள்ளே சீட்டு போடும், இல்லை சீட்டு பிடிக்கும், இல்லை பண்டு போடும், பண்டு பிடிக்கும், எதையாவது ஒன்று பண்ணிட்டு கடைசியில் புருஷனுடைய குறவழியை மற்றவங்க பிடிக்கிற அளவுக்கு பண்ணி விட்ருவோம். நிறைய விஷயம் இப்போ கணவனுக்கு தெரியாமல் செய்கிற மனைவிகள்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த ஏவாளுடைய ஆட்கள் இவங்கெல்லாம் ஒலி மறைவு இல்லாமல் இருக்கணும். ஆமாம், தெரியாமல் ஏதாவது விஷயம் பண்ணிங்கன்னா அது தெரிய வரப்போ வாழ்க்கையே இல்லை, எல்லாமே போயிடும், இழந்துருவோம், நிறைய விஷயம் இழந்துருவோம். கணவனுடைய நம்பிக்கை இழந்துருவோம், கணவனுடைய அன்பு இழந்துருவோம். ஏற்கனவே அதுங்கெல்லாம் கட்டி மேய்க்கிறது பெரிய விஷயம். இதுதான் சாக்குன்னு எஸ்கேப் ஆகிறவனும் இருக்கிறான். இதெல்லாம் எது உபதேசம் உங்களை அப்படி ஒரு ப்ரெசன்டேஷன் கணவன்கிட்ட கொடுக்க வைக்கும். கணவனுடைய பேச்சை கேட்க வைக்காது உபதேசம். இது தேவனுடைய உபதேசம் என்ன சொல்லுது, கணவனுடைய கர்த்தருக்கு நீ கீழ்ப்படிக்கிறதே போல் கணவனுடைய வார்த்தை கீழ்ப்படி. அதெல்லாம் அந்த காலம். இப்போ இருக்கிற கணவன் அப்படியா இருக்கிறான், என்கிட்ட காசு வாங்கி சாப்பிட்றான் இருந்தாலும் அந்தம்மா. இது ஒரு உபதேசம். பணம் உங்ககிட்ட இருந்ததுன்னா அதுக்குன்னு ஸ்தானம் இல்லை. அதுதான் சொல்கிறேன். இவங்க எல்லாமே பொருளாதார ரீதியில் குடும்பத்தை நம்ம நடத்துகிறோன்னு பார்த்தா பொருளாதாரத்தை கண்ணோட்டத்திலே நம்ம எல்லாமே பார்த்தா முடியாது. எங்கே பொருளாதாரம் நிற்கணுமோ இங்கே நிற்கணும், எங்கே தெய்வீகம் காணப்படணுமோ இங்கே காணப்படணும். கணவன் கம்மியாக சம்பாரிச்சிட்டு போகிறாரு, நம்மளுக்கு தான் அதிகமாக வருது இல்லை. அது அசிங்கமாக இருக்குதுனாக்கா அந்த கல்யாணமே பண்ணிடக்கூடாது. அப்போது இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் என்ன சொல்ல வரேன்னா, அந்த உபதேசம் கேட்டோடனே எப்படியாப்பட்ட ஆதாமையும் கவுத்துடுச்சு அந்த அம்மா. அவனும் வாங்கி சாப்பிட்டாரு. டாக்கு அந்த மாதிரி ஸ்பீச்சு. கடைசியில் 2 பேரும் மரத்துக்கு பின்னாடி ஒழிகிற வாழ்க்கை. உன்னால் நான் கேட்டேன், என்னால் நீ கேட்ட. பசங்க பண்ணுற வேலை பேரண்ட்ஸுக்கு நிற்கக்கூடாத இடத்துல கொண்டு போய் நிறுத்திடுவாங்க. எல்லாம் என் பையனுடைய புருஷன் என்ன சொல்லலாம், மனைவியோட வளர்ப்பேன்னுவான். மனைவி என்ன சொல்லணும், அப்போவே இந்த ஆள்கிட்ட நான் சொன்னேன் கேட்கல இவர். 2 பேரும் சேர்ந்து பெத்த பிள்ளை தான் அது. இதெல்லாம் சேர்த்து ஜீவியம் பண்ணுறதுக்கு காரணம் என்ன, ஒரு உபதேசத்தில் நிலைத்திருந்தா, அந்த சத்தியத்தில் நிலைத்திருந்தா, அந்த எந்த கனி எங்கேருந்து வந்துச்சு, ஏதா வந்துச்சு, ஏசாவை கொண்டு வந்த வெள்ளாட்டுக்கறி தான் முக்கியமாக பட்டதே தவிர எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியாது. ஈசாக்கு ஒரு இடத்துல நம்ம நின்றக்கூடாது, கொஞ்சம் கண்களை திறந்து பார்க்கணும், தூர பார்வை நமக்கு இருக்கணும். பலவீனத்தில் சொல்ல, லாங்கர் ரன், நீண்ட கால காலத்தையே நம்ம பார்க்கணும். அன்றன்று உள்ள அப்பத்தை கர்த்தர் தராரு. என்ன அதில் நம்ம கர்த்தருக்கு நமக்கும் அது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் படிப்போ திருமணமோ நட்போ இதெல்லாம் நீண்ட காலத்துக்கு எங்கே போய் நிற்கும் நம்ம தெரியணும். வசனத்தை வச்சே சொல்லிடலாம்.
பெருமைகளுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். இன்று இல்லாவிட்டால் நாளை விழுந்து போவான். மாம்ச பிரியன், போஜன பிரியன், இன்றைக்கெல்லாம் நாளைக்கு தரித்திரம் அடைவான். கார்டில் தேய்ச்சி சாப்பிடுவாங்க சில பேர். கிரெடிட் கார்டில் தேய்ச்சி சோறு வாங்கி தின்னுவாங்க. அது எவ்வளோ ஆபத்தான காலத்துக்கு கொடுக்கப்படுது கிரெடிட் கார்டு. இல்லை, ருசி பசி எல்லாம் சேர்ந்து சொல்லுவாங்க. சரி, கடைசியில் தரித்திரம் வரக்கிற பொழுது தான் தெரியும். சரி, கற்றுக்கிட்டா பரவாயில்ல. இது ப்ராக்டிஸ்லேயே இருக்கும். அவங்க கடன் வாங்கி சாப்பிட்றதே ஒரு இதுவாக இருக்கும். அந்த உணவு உபதேசம் இப்படியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் செய்யாத, இதெல்லாம் செய்யாத, இதெல்லாம் கேட்டோன்னே வெறுப்படைஞ்சிருவாங்க சில பேர். என்ன இதிலெல்லாம் அவங்க தலையிடுறாங்க, என்ன இதெல்லாம் செய்கிறாங்க, இப்படிலாம் செய்வாங்களே, எங்கள் சபையில் இப்படி செய்ய மாட்டாங்க. எதை வேணால் தின்னுவாங்க, எதனா தின்னு எக்கன்னா போ, ஞாயிற்றுக்கிழமைனா இங்கே வந்துடு. இது எதுக்கு சொல்கிறதுனாக்கா, தொலைதூர பார்வைக்காக சொல்கிறது. விசுவாசிகள் ஆசீர்வதிக்கப்பட்டதை நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி பிரமாணத்துக்குள்ளே வந்து வாயை கட்டுறது, வாயின் வார்த்தைகளை கட்டுறது, விரும்பின பொருளை வாங்கி சாப்பிடாமல் இருக்கிறது, பணம் இருக்குன்னு தாம் செலவு பண்ணாமல் இருக்கிறது, இஎம்ஐஸ் அவாய்ட் பண்ணுறது, கடன் வாங்கிறத அவாய்ட் பண்ணுறது, இதெல்லாம் நான் கெட்ட வார்த்தையா? இப்போ நடைமுறைக்குள்ளே இல்லை, பெருந்திரள் செய்துன்றதான் அது சரியாயிடுமா? இருக்கிற கடன்லேருந்து வெளில வாயானா மேலே டாப்அப் பண்ணே போகிறான் ஒருத்தன். இது இப்போ அப்படியே ஊறிடுச்சு ரத்தத்தில். இது லோன் முடிஞ்சாலும் இன்னொரு லோன் வாங்கிடுவான். அதுக்காக ஜெபியுங்கள்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. வேணாம் ஐயா, கொஞ்சம் வெயிட் பண்ணி கர்த்தருடைய நாமத்தில் கர்த்தருடைய வழியில் நம்ம நின்று சோதித்தாலும் அவர் நம்ம கைவிடாத தேவை. அடிமைத்தனம் இல்லாத ஒரு மார்க்கத்தை தெரிந்து கொள்ளணும். சே நோட் இஎம்ஐ, டோன்ட் வாண்ட். நான் ரொம்ப உறுதியாயிட்டேன். அதுக்கப்புறம் தான் கர்த்தர் என்னை திரும்பி பார்க்கவே ஆரம்பித்தார். இதை சொன்னேன் இல்லையா, கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாருன்னு. இதெல்லாம் சில தீர்மானங்கள் நம்ம எடுத்தால் தான் கர்த்தர் அடுத்த வேலைக்கு நம்மளோட இறங்க முடியும். இல்லை, நான் தான் செய்வேன், கர்த்தரை ஆசீர்வதிக்க நினச்சா சபை மாற்றி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. தலைமைத்துவம் மாறியும் எந்த பிரயோஜனம் கிடையாது. எல்லாத்துக்கும் மேலே உரைக்கப்படுகிற வார்த்தைக்கு செவி சாய்த்து அதிலே நின்றுடும். அதுக்கு மேலே இந்த சர்ப்பங்கிட்ட பேசுகிற மாதிரிலாம் எந்த தேவ சாயலுக்கு இழந்ததுக்கிட்டலாம் பேசவே கூடாது. பேசினா நம்ம பரிசுத்தம் போயிடும். பரிசுத்தம் போயிடும். நல்ல விசுவாசிகள் நல்ல தெளிந்தவர்களாக விழிப்புணர்வுகளாகவும் ஜாக்கிரதையாக இருக்கிறதே நான் ஆவியிலே உணர்கிறேன். நேரில் பார்க்குறப்ப பேசுகிறப்போ சில அழைப்பிதழ்கள்லாம் அவங்கெல்லாம் எடுக்கிற தீர்மானங்கள்லாம் பார்க்குறப்போது கர்த்தரை நான் துதிக்கிறேன். திருமண அழைப்பிதழ்களே சொல்கிறேன். போன திருமணத்துக்கு வருத்தப்படுறாங்க, வர திருமணத்தை நினச்சி வஞ்சிறாங்க. பயம் என்ன? தேவ பயம். ஐயோ போதுங்க, வேணாம், நான் தேவனுக்கு பொல்லாப்பு செய்ய விரும்பலை. நோ காம்ப்ரமைஸ். என்ன என் தேவனே, ஐயா ஏமாத்துறேன். நான் விதைச்சதுக்கு நான் பலனை பார்க்குறேன். இல்லை, எதுக்கு சொல்கிறேன்னா, இதெல்லாம் நம்ம காத்துக்கொள்ளணும். வாயை காத்துக்கொள்ளணும். பேசாதீங்க, கூட பேசாதீங்க சொல்ல. இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட பேசினா வீட்டிலே டேர்ன் ஆகிடும். எல்லாம் ஒரு துர் உபதேசம் குடும்பத்தை கழிச்சு போட்டுரும். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, நீர் சொன்னேன், ஆசீர்வாதம் சபையாரை பொறுப்பெடுத்துக்கொள்ளும், பாதுகாத்துக்கொள்ளும். இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைப்பீராக. அதிசயங்கள் மீது அதிசயம் நடைபெறட்டும். இயேசுவின் ரத்தளிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதும் பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் எண்ணெய் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட சதாக்காலம் சில பரிசோடு கூட இருப்பதாக